வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஆண்டவருக்கு ஆசாரியர்களாய் இருக்கும்படியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆசாரியர்களுக்கான ஆடைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும் முதலாவது மோசே அவர்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பின்புதான் அந்த ஆடைகளை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும். இந்த பிரதிஷ்டை ஆராதனை 7 நாட்கள் நடைபெற்றது. முதலாவது ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு கொண்டு வந்து முழுமையாக அவர்களை தண்ணீர்னால் சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு 3 காணிக்கைகளை அவர்களுக்காக செலுத்த வேண்டும். முதலாவது காணிக்கை பாவ நிவாரண பலி, இரண்டாவதாக சர்வாங்க தகன பலி, மூன்றாவதாக சமாதான பலி. பாருங்கள், ஆண்டவர் ஆரோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்றென்றும் ஆசாரியர்களாய் இருக்கும்படியாக ஏற்கனவே ஆண்டவர் ஏற்படுத்திவிட்டார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்புவிக்க வேண்டும், பிரதிஷ்டை செய்ய வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஆண்டவருக்கென்று ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆசாரியர்களாய் இருக்கின்றார்கள். ஆண்டவரை நிராகரித்த இந்த உலகத்தில் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருகின்ற மக்களாய் இருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு பலியை செலுத்துகின்றார்கள். ஆனால் முதலாவது விசுவாசிகள் தங்களை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்த பின்புதான் சாத்தியமாக முடியும். இங்கே முதலாவதாக ஆரோனும் அவனுடைய குமாரரும் தங்களுக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். அதாவது ஒரு இளம் காளை கொண்டு வரப்பட்டது. ஆரோனும் அவனுடைய குமாரரும் அந்த காளையின் தலையின் மீது தங்களுடைய கரங்களை வைத்தார்கள். இதன் மூலமாக தங்களுடைய குற்றங்களையும் தங்களுடைய பாவங்களையும் அந்த காளையின் மேலே அவர்கள் வைத்தார்கள். நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் அவர்கள் நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள். அப்படியானால் கிறிஸ்துவானவர் தங்களுடைய குற்றத்தையும் தங்களுடைய பாவத்தையும் எடுத்து போட்டு விட்டார் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். தாங்கள் பாவிகள்தான், தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார் என்பதை அனுதினமும் அங்கீகரிக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தாலும் ஒரு நாளிலே அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள். தேவ கிருபையினால் மாத்திரமே அவர்கள் தேவனுக்கென்று ஆசாரியர்களாய் மாறினார்கள் என்று அவர்கள் தாழ்மையாக ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். இரண்டாவதாக ஆரோனும் அவனுடைய குமாரரும் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டியதாய் இருந்தது. அதாவது ஒரு ஆட்டுக்கடா முழுமையாக பலிபீடத்தின் மேலே எரிக்கப்பட்டது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள் என்பதுதான். நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளும் தேவனுக்கென்றும் அவருடைய சித்தத்திற்கென்றும் முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர்களாக எண்ணுகின்றார்கள். தங்களுக்காக வாழாமல் தங்களை அழைத்த ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்று நினைக்கின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டுமானால், தங்களை மரித்தவர்களாகவும் தேவகுமாரனுக்காக வாழுகிறவர்களாகவும் தங்களை நினைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், சித்தங்கள், கனவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து அதை முற்றிலும் தகனம் செய்கின்றார்கள். இப்பொழுது அவள் வாழுகின்ற வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமே. மூன்றாவதாக கடைசியாக இந்த அதிகாரத்தில் ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஆண்டவருக்காக சமாதான பலியை செலுத்துகின்றார்கள். அதாவது இன்னொரு ஆட்டுக்கடா கொண்டு வரப்பட்டது.
22ஆம் வசனத்தில் இந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடா என்று அழைக்கப்படுகின்றது. 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது ஆரோனும் அவனுடைய குமாரரும் தங்களுடைய ஆசை விருப்பங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் தகனித்து எரிக்கிறது மாத்திரமல்லாமல் தங்களுடைய காதுகளையும் கைகளையும் கால்களையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கவும் வேண்டும். மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய ஆசை விருப்பங்களை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து தகனிக்கிறது மாத்திரமல்லாமல் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை கர்த்தருக்காக ஓடுகின்ற ஓட்டமாக நினைக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை காதுகளால் கேட்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய கைகளால் செயல்படுத்துவதற்கும் ஆண்டவர் தங்களுக்காக வைத்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட கஷ்டங்கள் இருந்தாலும் நிதானமாக தங்களுடைய கால்களாலே நடந்து முடிப்பதற்கும் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். நண்பர்களே, தேவனுக்கு ஆசாரியர்களாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. 29ஆம் அதிகாரத்தில் ஆரோனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த சமாதான பலியில் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆட்டுக்கடாவின் மார்பு பகுதியையும் தொடை சந்தையும் அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஆண்டவருடைய பலிகளிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. நண்பர்களே, இதே போல கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்துவின் பலியிலிருந்து, அதாவது இயேசுவின் இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பங்கெடுக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பலியினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களில் அவர்களும் பங்கை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒருவராகிலும் சிலுவையிலே பாடுபடவும் இல்லை, மரிக்கவும் இல்லை. ஆனாலும் சிலுவையினால் வந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றும் என்றென்றும் அவள் அனுபவிக்கின்றார்கள். ஆகவேதான் விசுவாசிகள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருந்து அவருக்கே தங்களை அர்ப்பணித்து அவருக்கு ஆசாரியர்களாக ஊழியம் செய்கின்றார்கள். ஆகவேதான் தங்களுடைய விருப்பங்களையோ கனவுகளையோ நிறைவேற்றும்படியாக அல்ல, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகள் அவருக்காக மட்டும் வாழுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.